விடுதலை பயணம். அதிகாரம் 37. உடன்படிக்கை பேழை செய்தல். பெத்சலேல் சித்தி மரத்தால் ஒரு பேழை செய்தார். அதன் நீளம் 2½ முழம், அகலம் 1½ முழம், உயரம் 1½ முழம். அவர் அதன் உள்ளும் புறமும் பசும் பொன்னால் வேய்ந்தார். அதை சுற்றிலும் பொன் தோரணம் பொருத்தினார். அவர் 2 வளையங்களை ஒரு பக்கத்திற்கும் 2 வளையங்களை மறுபக்கத்திற்குமாக அதன் 4 கால்களுக்கும் 4 பொன் வளையங்களை வார்த்தார். அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். அவர் பேழையை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேழையின் பக்கங்களிலுள்ள வளையங்களில் நுழைத்தார். அவர் பசும் பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார். அதன் நீளம் 2½ முழம், அகலம் 1½ முழம் ஆகும். அவர் 2 பொன் கெருபுகளை செய்தார். இரக்கத்தின் இருக்கையிலுள்ள 2 பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேலையாக செய்தார். ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்திருந்தனவாக அதன் 2 பக்கங்களிலும் கெருபுகள் செய்யப்பட்டன. கெருபுகள் தம் இறக்கைகளை மேல்நோக்கி விரித்தவாறும் இரக்கத்தின் இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன. கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இரக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன. அப்ப மேசை செய்தல். அவர் சித்தி மரத்தால் மேசையொன்று செய்தார். அதன் நீளம் 2 முழம், அகலம் 1 முழம், உயரம் 1½ முழம். அவர் அதனை பசும் பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் கையகல அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார். அவர் அதற்கு 4 பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை 4 மூலைகளிலும் 4 கால்களில் பொருத்தினார். மேசையை தூக்கி செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன. மேசையை தூக்கி செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார். மேசை மேல் இடம்பெறும் துணை கலன்களான தட்டுகள், கிண்ணங்கள், சாடிகள், நீர்ம படைகளுக்கான குவளைகள் ஆகியவற்றையும் பசும் பொன்னால் செய்தார். விளக்கு தண்டு செய்தல். பசும் பொன்னால் ஒரு விளக்கு தண்டு செய்தார். அதை அடிப்பு வேலையாக செய்தார். அதன் அடித்தண்டு, கிளைகள், கிண்ணங்கள், குமிழ்கள், மலர் வடிவங்கள் ஆகியவை ஒன்றிணைந்து இருந்தன. விளக்கு தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து 3 கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து 3 கிளைகளுமாக அதன் பக்கங்களில் 6 கிளைகள் பிரிந்து சென்றன. ஒரு கிளையில் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தத்தம் குமிழுடன் மலர் வடிவத்துடனும் இருந்தன. மறு கிளையிலும் வாதுமை வடிவில் 3 கிண்ணங்கள் தத்தம் குமிழுடனும் மலர் வடிவத்துடனும் இருந்தன. இவ்வாறே விளக்கு தண்டிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. விளக்கு தண்டுக்கு நேர்மேலே வாதுமை வடிவில் 4 கிண்ணங்கள் தத்தம் குமிழ்களுடனும் மலர் வடிவங்களுடனும் இருந்தன. முதல் 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், இடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ், கடை 2 கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் 6 கிளைகளும் அமைந்தன. அதன் குமிழ்கள், கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தவாயும் பசும் பொன் அடைப்பு வேலையுடன் செய்யப்பட்டனவாயும் இருந்தன. அதன் 7 அகழ்கள், அணைப்பான்கள், நெருப்பு தட்டுகள் ஆகியவை பசும் பொன்னால் செய்யப்பட்டன. அவர் அனைத்தையும் அதன் எல்லா துணை கலன்களையும் 1 தாலந்து பசும் பொன்னால் செய்தார். தூபபீடம் செய்தல். அவர் சித்தி மரத்தால் தூபபீடம் செய்தார். அது நீளம் 1 முழமும் அகலம் 1 முழமுமாக சதுர வடிவமாயிருந்தது. அதன் உயரமோ 2 முழம். அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்து இருந்தன. அவர் அதன் மேல்பாகம், அதன் பக்கங்கள், அதன் கொம்புகள் ஆகியவற்றை பசும் பொன்னால் வேய்ந்து சுற்றிலும் தங்கத் தோரணம் பொருத்தினார். அதை தூக்கி செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணத்துக்கு கீழே 2 மூலைகளிலும் 2 பொன் வளையங்கள் வீதம் 2 பக்கங்களிலும் அவர் பொருத்தினார். சித்தி மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால்
பொதிந்தார். திருப்பொழிவு எண்ணெயும் நறுமண தூபமும் தயாரித்தல். அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் கலப்பற்ற நறுமண தூபத்தையும் திறமை வாய்ந்த பரிமண தயாரிப்பாளன் செய்வது போல் தயாரித்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 38. எரிபலி பீடம் செய்தல். சித்தி மரத்தால் அவர் ஓர் எரிபலி பீடம் செய்தார். அது நீளம் 5 முழமும் அகலம் 5 முழமுமாக சதுர வடிவமாய் இருந்தது. அதன் உயரமோ 3 முழம். அதன் 4 மூலைகளிலும் அவர் கொம்புகளை அமைத்தார். கொம்புகள் அதனோடு ஒன்றிணைந்து இருந்தன. அதை வெண்கலத்தால் மூடினார். அவர் பலிபீடத்தின் துணைக்கலன்கள் அனைத்தையும் செய்தார். சாம்பல் சட்டிகள், அள்ளு கருவிகள், பலிக்கிண்ணங்கள், முள்கரண்டிகள், நெருப்பு தட்டுகள் ஆகிய எல்லா கலன்களையும் வெண்கலத்தில் செய்தார். பலிபீடத்தை சுற்றி வலைப்பின்னல் போன்ற வெண்கல வேலைப்பாடு செய்து அதன் பாதி பகுதியை எட்டும்படி அதன் விளிம்புகளுக்கு கீழே அவர் பொருத்தினார். தண்டுகளை தாங்குவதற்காக 4 வளையங்களை வார்த்து அதன் வெண்கல வலைப்பின்னலின் 4 மூலைகளிலும் அவர் பொருத்தினார். அவர் சித்தி மரத்தால் தண்டுகள் செய்து வெண்கலத்தால் அவற்றை மூடினார். பலிபீடத்தை தூக்கி செல்வதற்காக அதன் 2 பக்கங்களிலும் தண்டுகளை வளையங்களில் அவர் நுழைத்தார். பலகைகளை சேர்த்து உள்கூடாக அமைத்தார். வெண்கல நீர்த்தொட்டி செய்தல். சந்திப்பு கூடார நுழைவாயிலில் பணியாற்றும் பெண்கள் கொண்டு வந்த வெண்கல கண்ணாடிகளை கொண்டு அவர் வெண்கல நீர்த்தொட்டியையும் அதன் வெண்கல ஆதாரத்தையும் செய்தார். கூடார முற்றம் செய்தல். அவர் முற்றத்தை உருவாக்கினார். தெற்கு பக்கம் தென் திசை நோக்கிய முற்றத்திலுள்ள தொங்கு திரைகள் முறுக்கேற்றி நெய்த நாற்பட்டால் ஆனவை. 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவ்வாறே வட பக்கத்திலும் தொங்கு திரைகள் 100 முழம் நீண்டவை. அவற்றிற்கான 20 தூண்களும் 20 பாத பொருத்துகளும் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. மேற்கு பக்கத்தில் 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அவற்றிற்காக 10 தூண்களும் 10 பாத பொருத்துகளும் இருந்தன. தூண்களுக்கான கொக்கிகளும் பூண்களும் வெள்ளியால் ஆனவை. கதிரவன் தோன்றும் கீழ்திசை நோக்கி 50 முழ தொங்கு திரைகள் இருந்தன. அதன் ஒரு பகுதியில் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. இது போன்றே முற்றத்தின் நுழைவாயிலுக்கு மறுபகுதியிலும் 15 முழ தொங்கு திரைகள், 3 தூண்கள், 3 பாத பொருத்துகள் அமைந்தன. முற்றத்தை சுற்றியுள்ள எல்லா தொங்கு திரைகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் ஆனவை. தூண்களின் பாத பொருத்துகள் வெண்கலத்தால் ஆனவை. தூண்களின் கொக்கிகளும் பூண்களுமோ வெள்ளியால் ஆனவை. அவற்றின் பொதுகைகள் வெள்ளியால் பொதியப்பட்டவை. முற்றத்தின் தூண்கள் அனைத்துமே வெள்ளி பூண்கள் கொண்டிருந்தன. முற்றத்து நுழைவாயிலின் தொங்குதிரை நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டும் பின்னல் வேலைப்பாடும் கொண்டதாக விளங்கியது. அதன் நீளம் 20 முழம். அதன் அகலமும் உயரமும் முற்றத்தின் தொங்கு திரைகளுக்கு இணையாக 5 முழமாம். அதற்காக 4 தூண்களுக்கும் 4 வெண்கல பாத பொருத்துகள் இருந்தன. அவற்றின் கொக்கிகளும் பொதிகைகளும் பூண்களும் வெள்ளியால் மூடப்பட்டிருந்தன. திரு உறைவிடத்திலும் சுற்றுமுற்றத்திலும் உள்ள முளைகள் எல்லாம் வெண்கலத்தால் ஆனவை. கூடாரத்திற்கு பயன்பட்ட பொருட்கள். மோசே கட்டளையிட்டவாறு குரு ஆரோனின் மகனான இத்தாமாரின் பொறுப்பில் லேவியர் எடுத்த கணக்கின்படி திரு உறைவிடத்தில், அதாவது உடன்படிக்கை திரு உறைவிடத்தில் இருந்தவை இவையே. யூதா குலத்தை சார்ந்த சூரின் மகன் ஊரியின் புதல்வரான பெட்சலேல்
ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டது அனைத்தையும் செய்தார். அவரோடு இருந்தவர் தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் ஒகோலியாபு. அவர் ஒரு சிற்பியும் கலைஞரும் ஆவார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்ப்பட்டையும் பின்னி தயாரிப்பதில் வல்லுநராக இருந்தார். தூயகத்தின் அனைத்து பணிகளுக்கும் ஆராத்தி காணிக்கையாக வந்து பயன்பட்ட தங்கமெல்லாம் தூயக செக்கேல் நிறைப்படி 1170 கிலோகிராம் ஆகும். மக்கள் கூட்டமைப்பில் எண்ணப்பட்டவர்களிடமிருந்து வந்த வெள்ளி தூயக செக்கேல் நிறைப்படி 4020 கிலோகிராம் ஆகும். 20 வயதும் அதற்கு மேலும் உள்ள ஆண்கள் எண்ணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொருவரும் கொடுக்க வேண்டியது தலைக்கு 6 கிராம், அதாவது தூயக செக்கேல் நிறைப்படி அரை செக்கேல். இத்தகைய ஆண்கள் 6,03,550 பேர் இருந்தார்கள். தூயகத்திலுள்ள பாத பொருத்துகளையும் திருத்தூயக திரைக்கான பாத பொருத்துகளையும் வார்க்க 4000 கிலோகிராம் வெள்ளி ஆயிற்று. ஒரு பாத பொருத்துக்கு 40 கிலோகிராமாக 100 பாத பொருத்துகளுக்கு 4000 கிலோகிராம் ஆயிற்று. அதிலிருந்து 20 கிலோகிராம் எடுத்து அவர் தூண்களுக்கான கொக்கிகளை செய்தார், பொதிகைகளை பொதிந்தார், அவற்றிற்கு பூண்களை அமைத்தார். ஆராத்தி காணிக்கையாக வந்த வெண்கலம் 2425 கிலோகிராம் ஆகும். அதை கொண்டு அவர் சந்திப்பு கூடார நுழைவாயிலின் பாத பொருத்துகளையும் வெண்கல பலிபீடத்தையும் அதன் வெண்கல வலைப்பின்னலையும் பலிபீடத்திற்கான அனைத்து துணைக்கலன்களையும் செய்தார். மேலும் முற்றத்தை சுற்றியுள்ள பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுள்ள பாத பொருத்துகள், திருவுறைவிடத்தின் முலைகள், முற்றத்தை சுற்றியுள்ள முலைகள் ஆகிய அனைத்தையும் செய்தார். விடுதலை பயணம் அதிகாரம் 39. குருக்களுக்கான உடைகள் செய்தல். ஆண்டவர் மோசேக்கு அளித்த கட்டளைப்படி தூயதல திருப்பணிக்கான ஆடைகளையும் ஆரோனுக்கான திரு உடைகளையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலால் நெய்த துகிலால் செய்தனர். பொன்னையும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலையும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்ப்பட்டையும் பயன்படுத்தி ஏபோதை மோசே செய்தார். நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூல் கலைத்திறனுடனும் அமைந்த மெல்லிய நார்ப்பட்டு ஆகியவற்றை அணி செய்ய பொன் தகடுகளை அடைத்து இழைகளாக வெட்டினார். ஏபோத்துக்கு 2 தோள்பட்டைகள் செய்து அதன் 2 பக்கத்து ஓரங்களிலும் இணைத்தார். ஏபோதை இணைக்கும் தோள்பட்டை அதன் ஒரு பகுதியாக அதை போன்றே கலை நுணுக்கத்துடன் பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்ப்பட்டாலும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே தயாரிக்க பெற்றது. 12 மணிக்கற்களுக்கு மெருகேற்றி அவற்றை பொன்னிலை பின்புலத்தில் பதித்தனர். இஸ்ரேல் புதல்வரின் பெயர்களை அவற்றின் மேல் முத்திரையாக பொறித்து பதித்தனர். ஏபோதின் தோள்பட்டை மேல் அவற்றை இஸ்ரேல் புதல்வரின் நினைவு கற்களாக ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே பொருத்தினர். மார்பு பட்டை செய்தல். மார்பு பட்டை ஏபோது போலவே கலை வேலைப்பாட்டுடன் செய்யப்பட்டது. அது பொன்னாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நார்ப்பட்டாலும் செய்யப்பட்டிருந்தது. மார்பு பட்டை 1 சாண் நீளம் 1 சாண் அகலம் என்று சதுர வடிவமானதாயும் 2ஆக மடிந்ததாயும் அமைந்திருந்தது. அதன் மேல் கற்களை 4 வரிசையாக பதித்தனர். முதல் வரிசையில் பதுமராகம், புட்பராகம், மரகதம், 2ஆம் வரிசையில் மாணிக்கம், நீலமணி, வைரம், 3ஆம் வரிசையில் கெம்பு, வைடூரியம், செவந்திக்கள், 4ஆம் வரிசையில்
படிக பச்சை, கோமேதகம், கடல் வண்ணக்கல் இவை யாவும் பொன் நிலைத்த பின்புலத்தில் பதிக்கப்பட்டன. இந்த கற்கள் இஸ்ரேல் புதல்வர்கள் பெயர்களுக்கு ஏற்ப 12 பெயர்களை கொண்டிருந்தன. அவை ஒவ்வொன்றிலும் ஒரு பெயர் வீதம் 12 பெயர்களும் முத்திரை பொறிப்பது போல் வெட்டப்பட்டன. மார்பு பட்டை மேல் பொருத்துவதற்காக பின்னல் வேலைப்பாட்டுடன் அமைந்த சங்கிலிகளை பசும் பொன்னால் செய்தனர். மேலும் பொன் பதக்கங்கள் 2 பொன் வளையங்கள் 2 செய்தனர். பின்னர் அந்த 2 வளையங்களை மார்பு பட்டையின் 2 மூலைகளிலும் பொருத்தி 2 பொன் சங்கிலிகளையும் மார்பு பட்டையின் மூலைகளிலுள்ள 2 வளையங்களில் மாட்டினர். சங்கிலிகளின் மற்ற 2 முனைகளையும் 2 பதக்கங்களில் மாட்டினர். இவற்றை ஏபோதின் தோள்பட்டையோடு அதன் முன்புறமாய் பொருத்தினர். 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை மார்பு பட்டையின் 2 விளிம்புகளில் உட்புற ஓரங்களில் ஏபோதை அடுத்து இணைத்தனர். மேலும் 2 பொன் வளையங்கள் செய்து அவற்றை ஏபோதின் 2 தோள்பட்டைகளில் முன்பக்கம் கீழ்ப்பகுதியில் அது இணையும் இடத்தில் ஏபோதின் பின்னலகுடைய இடைக்கச்சைக்கு மேலே கோத்துவிட்டனர். பின்னர் மார்பு பட்டையின் வளையங்களை ஏபோதின் வளையங்களுடன் நீல நாடாவால் இணைத்தனர். இவ்வாறு மார்பு பட்டை ஏபோதின் பின்னலகு உடைய இடைக்கச்சையிலிருந்து அகலாமல் ஏபோதின் மேல் படிந்து நிற்கும். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. குருக்களுக்கான பிற உடைகள் செய்தல். அவர் ஏபோத்தின் அங்கி முழுவதையும் நீல நிறத்தில் நெசவு வேலைப்பாட்டுடன் செய்தார். அந்த அங்கியின் திறப்பை சுற்றிலும் மேலாடைகளின் திறப்பில் அமைவது போன்று நெசவு வேலைப்பாடுள்ள ஒரு கரை அமைக்கப்பட்டது. இதனால் அங்கி கிழியாதிருக்கும். அங்கியின் விளிம்பெங்கும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் மாதுளை தொங்கல் செய்துவிடப்பட்டது. பசும் பொன்னால் மணிகள் செய்து அம்மணிகளை அங்கியின் விளிம்பெங்கும் உள்ள மாதுளை தொங்கல்களுக்கு இடையே இட்டனர். ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல், பின்னும் ஒரு மணி ஒரு மாதுளை தொங்கல் என்று திருப்பணி அங்கியின் விளிம்பெங்கும் அமைந்திருந்தன. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. ஆரோனுக்காகவும் அவர் புதல்வருக்காகவும் மெல்லிய நாற்பட்டால் உள்ளங்கி தைக்கப்பட்டது. மெல்லிய நாற்பட்டால் தலைப்பாகையும் தொப்பிகளும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டால் குறுங்கால் சட்டைகளும் செய்யப்பட்டன. முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாலும் நீலம், கருஞ்சிவப்பு, சிவப்பு ஆகிய நிற நூலாலும் பின்னல் வேலைப்பாட்டுடன் இடைக்கச்சை செய்யப்பட்டது. இதுவும் ஆண்டவர் மோசேக்கு ஆணையிட்டபடியே செய்யப்பட்டது. புனித மணிமுடிக்கான பட்டத்தை பசும் பொன்னால் செய்து அதன் மேல் ஆண்டவருக்கு அர்ப்பணம் என்று முத்திரை போல் பொறித்து வைத்தனர். அது ஒரு நீல நாடாவால் தலைப்பாகையின் மேல் இணைக்கப்பட்டது. இதுவும் மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. கூடார வேலை நிறைவு பெறுதல். சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட வேலையெல்லாம் முடிவடைந்தது. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டவாறே இஸ்ரேல் மக்கள் செய்து முடித்திருந்தனர். மோசேயிடம் கொண்டு வரப்பட்டவை திரு உறைவிட கூடாரம், அதன் அனைத்து துணைக்கலன்கள், கொக்கிகள், சட்டங்கள், குறுக்கு சட்டங்கள், தூண்கள், பாத பொருத்துகள், செந்நிறமாக பதனிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோல் விரிப்புகள், வெள்ளாட்டு தோல் விரிப்புகள், திருத்தூயக தொங்குத்திரை, உடன்படிக்கை பேழை, அதன் தண்டுகள், இரக்கத்தின் இருக்கை, மேசை, அதன் அனைத்து துணைக்கலன்கள், திருமுன்னிலை அப்பம், பசும்பொன் விளக்கு தண்டு, அதில் வரிசையாக அமைந்த அகல்கள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், விளக்குகளுக்கான எண்ணெய், பொன் பீடம், திருப்பொழிவு எண்ணெய், நறுமண தூபம், கூடார நுழைவாயிலின் தொங்குதிரை, வெண்கல பலிபீடம், அதன் வெண்கல வலைப்பின்னல், அதன் தண்டுகள், அதன் அனைத்து துணைக்கலன்கள், நீர்த்தொட்டி, அதன் ஆதாரம், முற்றத்தின் தொங்குத்திரைகள்,
அவற்றின் தூண்கள், பாத பொருத்துகள், முற்றத்தின் நுழைவாயிலுக்கான தொங்குதிரை, பூண்கள், முளைகள், சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட திருப்பணிக்கு தேவையான அனைத்து துணைக்கலன்கள், தூயகத்தில் பணிபுரிவதற்கான அழகுற பின்னப்பட்ட உடைகள், குருவாகிய ஆரோனும் அவர் புதல்வரும் குருத்துவ பணிபுரிவதற்கான திரு உடைகள் ஆகியவை. ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரேல் மக்கள் எல்லா வேலைகளையும் நுணுக்கமாக செய்து முடித்திருந்தார்கள். மோசே எல்லா வேலைகளையும் பார்வையிட்டார். ஆண்டவர் கட்டளையிட்டிருந்தபடியே அவை யாவும் செய்யப்பட்டிருந்தன. மோசே அவர்களுக்கு ஆசி வழங்கினார். விடுதலை பயணம் அதிகாரம் 40. கூடாரத்தை எழுப்புதலும் அர்ப்பணமும். ஆண்டவர் மோசேயிடம் பின்வருமாறு கூறினார். முதல் மாதத்தின் முதல் நாள் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிடத்தை நீ எழுப்புவாய். அங்கே உடன்படிக்கை பேழையை வைத்து அதனை திரு தூயகத்திரையால் மறைத்துவிடு. பின்னர் மேசையை கொண்டு வந்து உரியவாறு ஒழுங்குபடுத்து. மேலும் விளக்கு தண்டுகளை கொண்டு வந்து அதன் அகல்களை ஏற்று. உடன்படிக்கை பேழைக்கு முன்பக்கம் பொன் தூப பீடத்தை வை. திரு உறைவிட நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலுக்கு முன்புறம் எரிபலி பீடத்தை வை. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டியை வைத்து அதில் தண்ணீர் ஊற்றிவை. சுற்றிலும் முற்றம் அமைத்து முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிடு. திருப்பொழிவு எண்ணெயை எடுத்து திரு உறைவிடத்தையும் அதில் உள்ள அனைத்தையும் திருப்பொழிவு செய். அதனை அதன் அனைத்து துணைக்கலன்களோடு அர்ப்பணிப்பாய். இவ்வாறு அது புனிதம் பெறும். எரிபலி பீடத்திற்கும் அதன் அனைத்து துணைக்கலன்களுக்கும் திருப்பொழிவு செய்து அப்பீடத்தை அர்ப்பணிப்பாய். இவ்வாறு பலிபீடம் மிக புனிதமானதாக விளங்கும். தண்ணீர் தொட்டிக்கும் அதன் ஆதாரத்திற்கும் திருப்பொழிவு செய்து அர்ப்பணிப்பாய். சந்திப்பு கூடார நுழைவாயிலின் அருகில் ஆரோனையும் அவன் புதல்வரையும் வர செய்து அவர்களை தண்ணீரால் கழுவு. ஆரோன் எனக்கு குருத்துவ பணி ஆற்றும்படி அவனுக்கு திரு உடைகள் அணிவித்து அவனை தூய்மைப்படுத்தி திருநிலைப்படுத்து. அவன் புதல்வரையும் அருகில் வர செய்து அவர்களுக்கும் உடைகள் உடுத்து வைப்பாய். அவர்களின் தந்தையை திருநிலைப்படுத்தியது போல எனக்கு குருத்துவ பணி ஆற்றும்படி அவர்களையும் திருநிலைப்படுத்து. அவர்களை திருநிலைப்படுத்துவது தலைமுறைதோறும் நிலைத்து நிற்கும் குருத்துவமாக விளங்கும். மோசே அவ்வாறே செய்தார். ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் அவர் செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் முதல் மாதம் முதல் நாளன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விரிப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் செருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயக திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் வலப்புறம் திரு தூயக திரைக்கு வெளியே அவர் மேசையை வைத்தார். அதன் மேல் ஆண்டவர் முன் திருமுன்னிலை அப்பத்தை அவர் முறைப்படி வைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்தில் திரு உறைவிடத்தின் தென்புறம் மேசைக்கு எதிரே விளக்கு தண்டை நிறுத்தினார். ஆண்டவர் திருமுன் அகல்களை ஏற்றினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது.
சந்திப்பு கூடாரத்தில் திருத்தூயக திரைக்கு முன்னே பொன் பீடத்தை வைத்தார். அதில் நறுமண தூபம் எரித்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடத்தின் நுழைவாயிலில் திரை தொங்கவிடப்பட்டது. அவர் சந்திப்பு கூடாரத்தின் திரு உறைவிட நுழைவாயிலின் முன் எரிபலி பீடத்தை வைத்தார். அதன் மேல் அவர் எரிபலியும் உணவு படையலும் செலுத்தினார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. சந்திப்பு கூடாரத்திற்கும் பலிபீடத்திற்கும் இடையில் தண்ணீர் தொட்டி அமைக்கப்பட்டது. கழுவுவதற்காக தண்ணீர் அதில் ஊற்றி வைக்கப்பட்டது. இது மோசேயும் ஆரோனும் அவர் புதல்வரும் கைகளையும் கால்களையும் கழுவி கொள்வதற்கே ஆம். சந்திப்பு கூடாரத்தில் நுழையும் போது பலிபீடத்தை அணுகும் போதும் அவர்கள் கழுவி கொள்வார்கள். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. திரு உறைவிடம், பலிபீடம் ஆகியவற்றை சுற்றி எங்கும் அவர் முற்றம் அமைத்தார். முற்றத்தின் நுழைவாயிலில் திரையை தொங்கவிட்டார். இவ்வாறு மோசே தம் பணியை முடித்து கொண்டார். கூடாரத்தின் மேல் ஆண்டவரின் மாட்சி. பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் தங்கியிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விற்று எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார்கள் காண்பார்கள்.